வணக்கம். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவலர்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனைகள் படைத்த காவலர்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும், பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சுதந்திர தின விழாவையொட்டி சட்டப்பேரவை வளாகம், ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம் உட்பட அரசு கட்டிடங்கள் மற்றும் தலைவர்களின் சிலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த வண்ணமயமான சுதந்திர தின விழாவை கண்டு களித்தனர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தனது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் புதுவை முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இதேபோன்று புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் தேசிய கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். காரைக்காலில் சுதந்திர தின விழாவையொட்டி 2000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் தேசிய கொடி ஏந்தி பைக் பேரணியில் ஈடுபட்டனர். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் சுதந்திரத்தை போற்றும் வகையிலும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர்நீத்த விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலும் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பைக் பேரணி நடைபெற்றது. பேரணியை புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி, மாநில துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகரன், VMC கணபதி ஆகியோர் துவக்கி வைத்து பேரணியை பைக் ஓட்டி வழிநடத்தி சென்றனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரி பகுதியில் தொடங்கிய இப்பேரணியில் 2000க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏந்தி பைக்கில் பேரணியாக சென்றனர். செல்லும் வழிகளில் உள்ள தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கோட்டுச்சேரியில் தொடங்கிய பேரணி மாவட்டத்தில் பல்வேறு முக்கிய சாலைகள் வழியாக சென்று திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் நிறைவு பெற்றது. பேரணியின் நிறைவில் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சுத்தமான பாலை கொள்முதல் செய்யும் பொருட்டு 2023 முதல் 2024 ஆண்டுக்கான மத்திய அரசின் பால்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5 கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களின் தலா 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டும் நிலையங்கள் ரூபாய் 96.03 லட்சம் செலவில் நிறுவப்பட்டுள்ளது என முதல்வர் ரங்கசாமி தனது சுதந்திர தின உரையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை முதல்வர் ரங்கசாமி தனது சுதந்திர தின உரையில் பேசுகையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பால், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரிக்கவும், கிராமப்புற வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கவும், விவசாயிகளின் வருமானத்தை கணிசமான அளவில் உயர்த்தவும் கால்நடை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. புதுவையில் பால் உற்பத்தியை பெருக்க கடந்த நிதியாண்டில் 4149 கறவை பசுக்கள் 50 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளன. அதுபோல் கால்நடை விவசாயிகளுக்கு 75 விழுக்காடு மானியத்தில் கால்நடை தீவனம் மற்றும் கன்று தீவனம் சுமார் 3800 விவசாயிகளுக்கு கடந்த நிதியாண்டில் வழங்கப்பட்டுள்ளது. பால் உற்பத்திக்காக விவசாயிகள் செய்யும் செலவை வெகுவாக குறைக்கும் நோக்கத்தில் பான்லை மற்றும் கோலை ஆகிய 2 கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியங்களுக்கு பால் வழங்கும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் சமச்சீர் மாட்டு தீவனம் வழங்கப்படுகிறது. இதற்காக கடந்த நிதியாண்டில் சுமார் 5.30 கோடி மானிய தொகை 13.186 பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. இதில் 2.968 அட்டவணை இன பால் உற்பத்தியாளர்கள் அடங்குவர். சுத்தமான பாலை கொள்முதல் செய்யும் பொருட்டு 2023 முதல் 2024 ஆண்டுக்கான
மத்திய அரசின் பால்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அரியூர், மங்கலம், பிள்ளையார்குப்பம், கடுவனூர், கொரவள்ளிமேடு ஆகிய 5 கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களில் தலா 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டு நிலையங்கள் 96.03 லட்சம் செலவில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த 5 பால் குளிரூட்டும் நிலையங்கள் 12/7/2024 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த பால் குளிரூட்டும் நிலையங்கள் மூலம் கிராம பகுதிகளில் இருந்து கொள்முதல் செய்யப்படும் பால் உடனடியாக குளிர்விக்கப்பட்டு பால் பண்ணையில் பதப்படுத்தப்பட்டு நுகர்வோர்களுக்கு தரமான பாலாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். 78வது சுதந்திர தினத்தையொட்டி சட்டசபை வளாகம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசின் முக்கிய கட்டடங்கள் மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்ததை பொதுமக்கள் ரசித்து சென்றனர். புதுச்சேரியில் சுதந்திர தினம், குடியரசு தினம் மற்றும் புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாட்டங்களின் போது அரசு அலுவலகங்கள் மறைந்த தலைவர்களின் சிலைகளுக்கு மின் அலங்காரம் செய்வது வழக்கம். அந்த வகையில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவையொட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்டசபை வளாகம், தலைமை செயலகம், காந்தி சிலை உட்பட தலைவர்கள் சிலை மற்றும் முக்கிய அரசு கட்டடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பொதுமக்கள் பொழுதுபோக்கும் இடங்களான பாரதி பூங்கா, கடற்கரை சாலைகள் மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்டதால் ஜொலித்து வருகின்றது. இதனை பொதுமக்கள் வெகுவாக ரசித்து செல்கின்றனர். மேலும் புகைப்படங்களும் எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் பிரம்மாண்டமாக உலக தமிழ் மாநாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விவசாய கடன் சுமார் ₹13.36 கோடி தள்ளுபடி செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை சுதந்திர தின உரையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய முதல்வர் ரங்கசாமி, பிரதமர் மோடி ஆசியோடு எனது அரசு எடுத்த பல்வேறு வளர்ச்சி பணிகளின் விளைவாக புதுச்சேரி தனிநபர் வருமானம் ₹2,63,068 உயர்ந்துள்ளது. லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நடப்பாண்டில் திறக்கப்பட்டு தனியார் பங்களிப்புடன் எத்தனால் மற்றும் சர்க்கரை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட விவசாய கடன் சுமார் ₹13.36 கோடி தள்ளுபடிக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஆண்டு சுமார் ₹2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருநங்கைகளுக்கான நலவாரியம் விரைவில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர நிதி உதவியினை அவர்களின் வயதிற்கேற்ப ₹4000 மற்றும் ₹5000 உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுபட்ட ஆண்டுகளுக்கான தமிழ் மாமணி, தெலுங்கு ரத்னா, மலையாள ரத்ன விருதுகள் விரைவில் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காவல், சிறைச்சாலை, நீதிமன்றம் மற்றும் தடை அறிவியல் துறைகள் இடையே தகவல் பரிமாற்றம் எளிதாக மற்றும் விரைவாக மேற்கொள்ள ₹6.29 கோடி செலவில் தற்போதுள்ள இணை செயல்பாடு குற்றவியல் நீதி அமைப்பு வலைத்தளம் தரம் உயர்த்தப்பட உள்ளது என்றார். புதுச்சேரி ஆன்மீகம் தேசியம் சார்ந்த பகுதி என்றும் இங்கு தேசப்பற்று மிகுந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என கவர்னர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுவை மீன்வளத்துறை, கலை பண்பாட்டுத்துறை சார்பில் இல்லந்தோறும் மூவண்ண தேசிய கொடி ஏற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரே நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலில் சுமார் 40 படகுகளில் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன. இதை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய கொடி பறக்க விசைப்படகுகள் காந்தி சிலை திடல் வரை கடலில் அணிவகுத்தன. பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், ஆளுநரின் தனி செயலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் கரையில் இருந்தபடி தேசிய கொடி உயர்த்தி பிடித்தும் அசைத்தும் படகுகள் அணிவகுப்பை பார்வையிட்டனர். நிகழ்ச்சிக்கு பிறகு பேசிய கவர்னர், புதுவை ஆன்மீகம் தேசியம் சார்ந்த பகுதி, இங்கு தேசப்பற்று மிகுந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வில்லியனூர் பகுதிகளில் உள்ள பல்வேறு அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. பாரத திருநாட்டில் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் அனைவராலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் புதுவை கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு தனது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதேபோன்று புதுவையின் புறநகர் பகுதியான வில்லியனூரில் சுதந்திர தின விழா பல்வேறு அரசு அலுவலகங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் துணை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது.
இதேபோன்று வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதேபோன்று வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் மக்களை முன்னேற வைத்து அவர்களுக்கு நிதி உதவிகளை அளிப்பதன் மூலம் தன்னிறைவு பெற்ற குடிமக்களாக ஆக்குவதே இந்த அரசின் லட்சியம் என புதுவை முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை முதல்வர் ரங்கசாமி தனது சுதந்திர தின உரையில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் மக்களை முன்னேற வைத்து அவர்களுக்கு நிதி உதவிகளை அளிப்பதன் மூலம் தன்னிறைவு பெற்ற குடிமக்களாக ஆக்குவதே இந்த அரசின் லட்சியமாகும். இதற்காக நடப்பு நிதியாண்டில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்காக 21.29 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனிற்காக பல்வேறு திட்டங்களை எமது அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது. மாணவர்களுக்கான பிற்படுத்தப்பட்ட கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் உயர்நிலைப் பள்ளி கல்விக்கான ஊக்கத்தொகையாக 6647 மாணவர்களுக்கு சுமார் 1.04 கோடி அளவிற்கும், மேல்நிலைப் பள்ளி கல்விக்கான ஊக்கத்தொகையாக 8247 மாணவர்களுக்கு சுமார் உதவித்தொகை வழங்கப்பட்டது. 2.34 கோடி அளவிற்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த சலவை தொழிலாளர்கள், முடி திருத்தும் தொழிலாளர்கள் மற்றும் நலிந்த இசை கலைஞர்களுக்கு இஸ்திரி பெட்டிகள், தள்ளு வண்டிகள், முடி திருத்தும் கருவிகள் மற்றும் தவில், நாதஸ்வரம் இசை கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்காக கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 2.13 கோடி செலவிடப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவ மாணவியருக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் 2022 முதல் 2023ஆம் ஆண்டில் 11,925 மாணவ மாணவியருக்கும், 2023 முதல் 2024ஆம் ஆண்டில் 5,058 மாணவ மாணவியருக்கும் இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இதற்காக ரூபாய் 8.17 கோடி செலவிடப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் மக்களை முன்னேற வைத்து அவர்களுக்கு நிதி உதவிகளை அளிப்பதன் மூலம் தன்னிறைவு பெற்ற குடிமக்களாக ஆக்குவதே எனது அரசின் நோக்கமாகும். இதற்காக நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 21.29 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தேசிய கொடி ஏற்றினார். நமது இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வருவாய் அதிகாரி புவனேஸ்வரி, வட்டாட்சியர் சேகர், துணை வட்டாட்சியர் நித்யானந்த மற்றும் வருவாய் அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்வதை இந்த அரசு கருத்தில் கொண்டு அவர்களின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை முதல்வர் ரங்கசாமி தனது சுதந்திர தின உரையில் பெண்களின் பொருளாதார நிலையை உயர்த்த, குறிப்பாக கிராமப்புற பெண்களின் சமூக பொருளாதார நிலை மேலும் மேம்பட தேவையான நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைத்து முயற்சிகளையும் எனது அரசு மேற்கொண்டு வருகிறது. மாத ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், முதிர் கன்னிகள் மற்றும் திருநங்கைகள் ஆகிய பிரிவுகளை சேர்ந்த 1,81,616 பயனாளிகளுக்கு மாதாந்திர நிதி உதவியாக மொத்தம் ரூபாய் 535.93 கோடி வழங்கப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தின் கீழ் 36,000 குடும்ப தலைவிகளுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதலமைச்சரின் அரவணைப்பு என்னும் புதிய திட்டம் கடந்த நிதியாண்டில் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் புதியதாக பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 2100 பெண் குழந்தைகள் பயனடையும் வகையில் ரூபாய் 10.50 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது.
ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து மிக்க இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 29,172 குழந்தைகளும் 6,473 கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் பயனடைந்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற மகான் அரவிந்தரின் 152வது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். தேசிய மற்றும் ஆன்மீகவாதியான மகான் அரவிந்தர் 1872ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்தார். புதுச்சேரியில் ஆன்மீக பணியில் ஈடுபட்ட அரவிந்தர் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்தார். மகான் அரவிந்தரின் 152வது பிறந்த நாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தர் வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர். இதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் அரவிந்தரின் பிறந்த நாளையொட்டி ஆரோவில் சர்வதேச நகரில் உள்ள மாத்திர் மந்திரில் கூட்டு தியானமும், ஆம்பி தியேட்டரில் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை போன் ஃபயர் எனப்படும் தேய்மூட்டை கூட்டு தியானம் நிகழ்ச்சியும் நடந்தது. இதில் வெளிநாட்டினர், ஆரோவில் வாசிகளும் பக்தர்களும் பங்கேற்றனர். இந்த போன் ஃபயரின் போது மாத்திர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததாக பக்தர்கள் குறிப்பிட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு அடைய தனது அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை முதல்வர் ரங்கசாமி தனது சுதந்திர தின உரையில் ஏழை ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின குடும்பங்களை சேர்ந்த முதல் 2 பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க தலா 1 லட்சம் வீதம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 23.33 கோடி நிதி உதவி அளிக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளில் 2863 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உடன் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களின் முதல் 2 குழந்தைகளுக்கு 18,000 நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 6.27 கோடி நிதி உதவி அளிக்கப்பட்டு 4,197 ஆதி திராவிட கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பயனடைந்துள்ளனர். கலப்பு திருமண ஊக்குவிப்பு தொகையாக 1,002 தம்பதியர்களுக்கு தலா 2.50 லட்சம் வீதம் 25.05 கோடி அளவிற்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் கொடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 67.01 கோடி செலவிடப்பட்டு 247 பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி காரைக்காலில் பாஜக ஓபிசி சார்பில் தேசிய கொடி ஏற்றி மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் DKSM மீனாட்சி சுந்தரம் மூவர்ண தேசிய கொடி ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.